நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லியும் விஜய் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. என்னடா சொல்ற, உண்மையா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட ஆமாங்க, இது உண்மைதான், உண்மையான நியூஸ் தான். இதை கேட்டு நீங்களும் ஒரு பக்கம் பயனடையணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக உடனுக்குடன் அப்டேட் செய்ய ஓடி ஓடி வந்து வீடியோ பேசின்னு இருக்காங்க. அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்து செம்ம கோவம் செகண்ட்ல அடிக்கிறதுக்கு போறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து பளிச்சுன்னு ஒரு அடி வச்சு கையை முறிக்கிறாங்க. யாராவது நம்மளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம விஜய். இங்க உன்னனா நல்லா தாயா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ எவ்வளவு பெரிய கேடு கேட்டவன்னு சொல்லிட்டு உன்னோட சுயரூபத்தை என்கிட்ட காட்டிட்டேன். இதுக்கு மேல வாழ்க்கையில செத்தாலும் சரி உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல எவளையும் கல்யாணம் மாட்டேன், என் மல்லி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் அரவிந்த் வந்து எதுவுமே புரிஞ்சுக்காம மத்தவங்க காதலுக்கு உணர்ச்சி தராம இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் அரவிந்தை திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அரவிந்த் ரொம்பவே நல்ல மனசுங்க. போலி கடிதாசம் வந்தோம், நிறைய பேர் ரொம்ப அவதூறாக பேசியும் எதுவுமே நம்பாம இவதான் என் உலகம், இவதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்கிற ஒரு நல்ல உத்தமன்னு சொல்லிட்டே சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம உத்தமனா சந்தேகப்படலாமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தேகப்படக்கூடாதுங்க. அந்த மாதிரி உத்தமனாலாம் சந்தேகமே படக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் இன்னொரு பிளான் போடுறாருங்க. என்னடா பிளானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற என்ன பிளான் இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சுட்டுக்குமே. இந்த பிளான் எல்லாம் போட முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. வேற யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷாவோட அப்பா தாங்க. வெண்பா குட்டியை தூக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான். இப்போ ஸ்கூலில் ஃபங்க்ஷன், இந்த ஸ்கூலில் எல்லாரும் முன்னாடி போயிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மாதிரி எங்கள் வீட்டு குழந்தைய நீங்கள் எப்படி வச்சுன்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு அவதூறாக பேசணும்னா அவங்க அசிங்கம் தாங்க முடியாமல் அவமானம் தாங்க முடியாமல் நம்மகிட்டே அந்த குழந்தைய கொடுத்துருவான். எப்படி இருந்தாலும் விஜய் அந்த இடத்துக்கு மல்லி வரமாட்டா. அந்த மல்லி இருந்தால் மட்டும்தான் விஜய் ஒரு பக்கம் தைரியமா ஒரு பக்கம் முன்னாடி வந்து நிற்பான், இல்லைன்னா நிற்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அடா பாவீங்களே, ஆல்ரெடி மல்லி ஐ எம் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட்லேயே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தா தான் இவங்களுக்கு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்க போது என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ஒரு பக்கம் அழுந்து தள்ள போகிறாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துட்ட நிலையில் தான் போயின்னு இருக்கு. ஆனால் எதுவுமே எண்டு கடலைங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலன்னு இருக்குல்ல, அது போல தான் இதுவும். இன்னைக்கு எண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி மாசா சீனா ஒரு டைலாக் வருதுங்க. அதை கேட்டது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இவன் பேரா கெட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விடலாமான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சீன்ல வந்துன்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கம் எக்ஸைட்டாகவும் ஒரு பக்கம் பூஸ்ட் பாம்ஸாகவும் இருக்குங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒன்றுடா மல்லியும் அரவிந்தும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அது வெறும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சின்னு இருப்பீங்க. இல்லைங்க, மல்லியும் விஜய் தான் ஒன்று சேர போறாங்க. அரவிந்த் இருந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா மல்லியோட சந்தோஷம் என்னவோ அதுதான் நம்ம அரவிந்தனோட சந்தோஷமாகவும் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே புதுசாக ஒரு ட்விஸ்ட் வரப்போதுங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் வருது, அப்படி என்னடா எண்டு கார்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் தான். ஆனால் இதை நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அதே போல தான் எல்லாமே நடந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன தான் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி கம்பி அசால்ட்டாக எப்படி உருவுறதுன்னு என்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும். இப்போ அசால்ட்டாக இப்படி போடுறதுன்னு என்கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படியே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.